உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களுக்கு கூட தண்டனை பெற்றுத்தர முடியும் என கேரள சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அஜிதா பேகம் தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கேரளாவில் நடிகைகள் கொடுத்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை செய்து வருகிறது. இந்த குழுவில் இருக்கக்கூடிய அஜிதா பேகம் ஐபிஎஸ் அதிகாரி நம்மிடம் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகள் வைக்கலாம். மேடம், இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? எத்தனை எஃப்ஐஆர் இதுவரையிலும் ஃபைல் பண்ணிருக்கீங்க மேடம்? ஸோ கேரளா கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹேமா கமிஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேரளாலேருந்து நிறைய இடத்துல இருந்து சினிமா ஃபீல்டில் இருக்க ஆர்டிஸ்டும் உமன் பேசிக்கலி நிறைய லேடிஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பிரகாரம் இதுவரை நம்ம 17 எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ட்ரிவாண்ட்ரம் பேஸ்டும், கொச்சின் பேஸ்டும், அப்புறம் கேலிக்கட், இடுக்கி ஜில்லா, திரிசூர் ஜில்லா, அப்போ இங்கே இந்த எல்லா ஜில்லையிலும் இருக்க உமன் வந்து இமெயில் வழியும் நேரிட்டும் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது பேசிஸ்ல நம்ம இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு வரோம். ஸோ இதில் பிரதானமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம்ஸ் ஸ்பிளிட் பண்ணி அத்தனையும் கேஸுகளுக்கு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி இப்போ கீழே நம்ம பூங்குழலி எஸ்பி, ஐஸ்வர்யா எஸ்பி, மதுசூதன் எஸ்பி, இப்படி 3 எஸ்பிஸும் டீமோட இன்வெஸ்டிகேஷன் நேரில் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஓவரால் நான் சூப்பர்வைஸ் பண்ணிருக்கேன். இப்ப வந்து புகார்கள் இனிமேலும் புகார்கள் கொடுக்கலாமா? ஏன்னா பாதிக்கப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் இருக்கக்கூடிய புகார் இருக்கு. இப்ப இருக்கவங்களும் புகார் கொடுக்கறதுக்கு எதுவும் நீங்க நம்பர்ஸ் அறிவிச்சிருக்கீங்களா மேடம்? எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? ஸோ கண்டிப்பா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து என்னோட ஆஃபீஸோட இமெயிலும் ஃபோன் நம்பரும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அது வழிதான் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். ஸோ ஒன்னு இதுல மெயின் காரியம் என்னன்னா பெண்கள் வந்து இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குன்னா அது எப்ப நடந்திருக்குன்றது காரியம் இல்லை. இப்போ அப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு, நீங்க ஒரு விக்டிம்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நமக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆக்ஷன் எடுக்கிறப்பதான் அதோட இம்பாக்ட் வந்து சொசைட்டில கிரியேட் பண்ணும். ஸோ ஈவன் எஸ்ஐடியில நம்ம கவர்மெண்டோட இன்டென்ஷனே அதுதான். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நம்ம வந்து 0 டாலரன்ஸ் ஒன்னும் நம்ம பார்க்க போறது இல்ல. நம்ம கேஸ் எடுப்போம், ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நம்ம விக்டிம்ஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் பண்ணி அவங்க ட்ரையல் நேரிட வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்தாதான் இனிமேல் இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பயம் நமக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும். கூட பார்த்தோம் இதுல கொச்சின்ல வந்து நிறைய விட்னஸ் எல்லாம் கூட நீங்க கலெக்ட் பண்றீங்க. ஏன்னா 10 இயர்ஸ் பேக் 4 இயர்ஸ் பேக் நடக்குது. இதுக்கு எப்படி மேடம் விட்னஸ் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு சட்டத்தின் முன் நிக்க வச்சு தண்டனை பெற்று தர முடியுமா? அதாவதுங்க, சுப்ரீம் கோர்ட் ரூலிங் கூட இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமைங்கிறது எல்லாரும் முன்னாடி வச்சு நடக்காது. அந்த பாலியல் கொடுமை நடக்கிற இடங்கள்ல மெனி டைம்ஸ் அந்த கொடுமை பண்றவனும் ஒரு விக்டிம் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன எவிடன்ஸ் என்ன இது, ஸோ அந்த விக்டிம் முன்ன வரணும். அதுதான் மெயின். அவங்க ஸ்ட்ராங்கா நின்று அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, கோர்ட்லயே அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கூட கன்விக்ஷன் கிடைக்கலாம். அது மாத்திரம் வச்சு கன்விக்ஷன் கொடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அது இல்லாம டெஃபினெட்லி இன்வெஸ்டிகேஷன் பாகமாயிட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் எல்லா ரீதியிலும் சைபர் ஏதாவது எவிடன்சஸ் கிடைக்கணுமா, அது இல்லாம சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க பண்றாங்க. சரி, நிறைய விஐபில கூட இதுல இருக்காங்க. யாரு ஃபேரா இந்த ப்ரோப் நடக்கும்? கண்டிப்பா ஒரு விட்டு வீழ்ச்சியும் இல்லாம எந்த ஒரு சுவாதீனமும் இல்லாம ஃபேர் ஆவல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரோப் தான் நடக்குது, இன்னும் நடக்கும். அதெல்லாம் தேங்க்யூ. பல்வேறு விஷயங்கள் குறித்து திருவனந்தபுரத்திலிருந்து நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.